அன்புக்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நாம் உங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு விதாண்டாவாதமாக நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒரு ஒரு 10-20 கேள்வி கிட்ட இருந்தாலும் கேட்டதே தான் திரும்ப கேட்டிருக்கீங்க. நான் பலதாரம் பண்ணதுக்கு பதில் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் பதில் சொன்னாலும் கேட்டதே என்ன செய்றீங்க, திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதனால இப்போ நாம் உங்ககிட்ட கேள்வி கேட்டது ஒன்றுத்துக்கு கூட நீங்கள் பதில் சொல்லலை. இதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யுங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிடுங்க. அந்த கேள்வியை கேட்டேன், இதெல்லாம் உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வோ கிடையாது. சகோதரர்களுக்கு மத்தியில் கேள்வி பதில் பரிமாற்றம், சந்தேகங்களை ஐயப்பாடுகளை கிளியர் செய்துக்கிறது, அதை தொடர்ச்சி எறிஞ்சுக்கிறது. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்று வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன செய்யறோம், பதில் அளிக்க வந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் இது. இப்போ உங்ககிட்ட நம்ம கேள்வியே கேள்விதான் விறுவிறு. நீங்க முதல் கேள்வி நம்ம என்ன கேள்வி என்னன்னு கேட்டா, இயேசுநாதர் உங்களுக்கு வரல, உலக நித்திய ஜீவனுக்கு வரல, அப்படி வழியெல்லாம் வரல, அவர் இஸ்ரவேலருக்கு தான் வந்தேன்னு சொன்னாருங்கிறது தான் முதல் விஷயம். அந்த ஒரு செய்தி எங்கன்னு கேட்டனா, மத்தேயுல 15:25 இயேசு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் இனத்துக்கு மட்டும்தான் நான் வழிகாட்டியா வந்தவன், கானானியிலேருந்து வந்த அவருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஆசி வழங்க மாட்டேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லிட்டார். இது ஒரு கேள்வி, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இஸ்ரவேலருக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அவரை பின்பற்றக்கூடாது. இந்த கேள்வியை நீங்க வைத்துக் கொள்ளணும். இது ஒரு கேள்வி, இதுக்கு தெளிவா பதில் சொல்லணும், சரிங்களா? அப்புறம் இயேசு மகன் என்று தேவன் கர்த்தர் கூப்பிட்டார் என்று நீங்க ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. அதை பொறுத்த வரைக்கும் இயேசுநாதரை மட்டும் கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதையும் நான் சுட்டி காட்டுவேன். அதுவும் ஒரு சத்தம் வழியாக தான் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கு. ஒரு வசனத்தை சொல்றீங்க, அவர் இயேசுநாதரை மட்டும் கூப்பிடல, பல பேரை கூப்பிட்டுருக்கிறார். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நான் அதையும் வருஷம் போல காட்டுவேன், சரிங்களா? நீங்க அதுக்கும் பதில் சொல்லுங்க. இயேசுநாதரை மட்டும் கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, பல பேரை கூப்பிட்டுருக்காரு. அதை குழப்பக்கூடாது. அதை இந்த கேள்விக்கு இதுதாங்க அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லணும். யாத்ராகமத்தில் 23வது அதிகாரம் 24-25 இந்த சிலைகள் விக்கிரகங்கள் எந்த புரோஜனம் இல்லை, இதை உடைத்து போடுங்கள், அவர்களுக்கிடையே சிலைகளை உடைத்து போடுவாயாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரை செவிக்க கடவீர்கள். அதான் அவருடைய செய்தியை கேளுங்க. உங்க மொழி தான் எபிரோய பாஷையில தானே வந்துச்சுங்கிறீங்க, பாஷையும் காணும். அப்போ சிலையை உடைச்சி போடுங்க, உடைச்சி சுக்குநூறா போடுங்க அப்படிங்கிறார். நீங்க இயேசுநாதர் சிலையை, மேரி சிலையெல்லாம் கீழே போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 23:24-25 சொல்லியாச்சா? விக்கிரகத்தை உடைக்குமாறு கடவுள் கட்டளை இட்டிருக்கிறாருங்கிற செய்தி வருது. அடுத்து 10வது அதிகாரம் 3-6 வரைக்கும், அதாவது சிலைகளை பற்றி அது சொல்லுது. அவை தீமைகளும் நன்மைகளும் செய்ய கடவது, அது ஒண்ணுமே செய்யாது, அவருக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, ஒரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஒரே கடவுள் தான், இதுக்கு சக்தி கிடையாது, தீமை செய்யவும் சக்தி கிடையாது, நன்மை செய்யவும் இந்த கல்லுக்கு சக்தி கிடையாது என்று இந்த நூல்ல 10வது அதிகாரம் 3-6 வரைக்கும், சரிங்களா, எரோமியா அப்படிங்கிற ஒரு ஆகமத்தில் சொல்லப்படுகிறது. அதுபோக அடுத்து ஒரு செய்தி என்னன்னா, எபிரோய பாஷையில் கர்த்தர் எனது சத்தமாக பேசினார், ஆண்டவரே நீர் யார் என்று. அதற்கு அவர், நீர் துன்படுத்தப்படுகிற இயேசு நானே, என்னைய துன்படுத்துறாங்க, துன்படுத்துறத கஷ்டப்பட்டு சொல்றாரு. எதுல சொல்றாரு? அப்போஸ்தலர்ல 26வது அதிகாரத்துல 9-15 வரைக்கும் பெரிய வசனம், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அதுல என்னெல்லாம் சொல்றாருன்னா, தரையில் விழுந்து அவர் என்ன செய்யறாரு, நான் துன்படுத்தப்படுகிறேன், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரோய பாஷையில என்னுடன் சொல்கிறது ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு துன்படுத்தப்படுற இயேசு நானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இயேசு நான் துன்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. கஷ்டமா இருக்குது, என்னை துன்படுத்தப்படுறதுல சந்தோஷப்படலை. நீங்க சொல்றீங்களா உயிர் கொடுக்க வந்தாருன்னு, உயிர் கொடுக்க வந்தாருன்னா துன்பம், என்னை நல்லா குத்துங்க, அடிங்க, என்னை எல்லாமே செய்யுங்க, ஏன்னா நான் உயிர் கொடுக்க வந்திருக்கேன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டிருக்காரு, கலங்குறாரு, அழுகுறாரு. உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், காட்டி கொடுக்குறது தயாராகுறாங்க, ஒளிஞ்சு கிடக்குறாரு. காட்டி, நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீர்கள், எப்படி பேரம் பேசுறாங்க. இயேசுநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவராவது வெளியே தலையை காட்டி இருக்கலாம், அவர் தான் தலைமறைவா இருக்கிறாரு.
பயந்து போய் கொடுக்கிறீர்கள், அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவனுக்கு இந்த 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். உடன்பட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 14-15. அப்போ காசு 30 காசு கொடுக்குறேன், காட்டி கொடுக்கறதுக்கு வெளியே நிக்கிறாங்க. ஏசுநாதரை காட்டி கொடுத்து நீங்க பிடிச்சிருங்க, இந்த காசுக்காக வெள்ளி காசை கொடுங்க அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உங்களுக்கு அதிகாரத்தை சொல்லியாச்சு, உங்க வசனத்தை சொல்லியாச்சு. சுத்தி வளைச்சி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி ஹதீஸ்ல உள்ளது, அதுல உள்ளது, கதையில உள்ளதெல்லாம் பேசி குரானான்னு கேட்குறீங்க. விவரம் இல்லாம கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. குரான்ல உள்ள வசனத்தை குரான்ல கேட்க மாட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று எழுதப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் கேட்பீங்க. நம்ம அப்படி இல்லை, பைபிள்ல உள்ளதை உங்கள்கிட்ட கேட்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். இதுக்காவது பதில் சொல்லுங்க, வெட்டி பேச்சு பேசாம. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானே என்றேன். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். மத்தேயு 26, 21, 26. அதாவது காட்டி கொடுக்க போறாரு. யூதாஸ் என்பவன் இயேசுவை முத்தம் செய்யும்படி அதாவது முத்தம் கொடுத்துடணும் அவரிடத்துல சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாயா? மனுஷகுமாரன் கடவுள்னு சொல்ல மாட்டிருக்காரு. மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறியா அப்படின்னு கடிந்துக்கிறாரு, கோவப்படுறாரு. காட்டி கொடுத்துட்டு சரியாயி போச்சு, மக்களுக்கு நான் அதுக்கு தானே வந்திருக்கேன், காட்டி கொடுறா அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லவே மாட்டிருக்காரு. காட்டி கொடுத்துட்டிய படுபாவி அப்படின்னு சொல்லி, மனுஷகுமாரனை காட்டி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி 22 லூக்கா 47-48 சொல்லப்படுது. 22ங்கிறது அதிகாரம். உங்களுக்கு தெரியும், பைபிளெல்லாம் படித்த மக்களும் இதில் இருக்கிறீங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சுருக்கமாக படிக்கிறோம், ஒவ்வொன்றையும் அங்கேருந்துலாம் படிக்க முடியாது, மேலேருந்து. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான், அவனை முத்தம் செய்வனோ அவன் தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்க. அது அவனே என்றால் நீங்க அவனே இவனேன்னு தான் போட்டிருக்கீங்க, சரியில்ல? நாங்க அல்லாஹ் அவன் இவன் என்று பேசுறோம் என்றால், அல்லாஹ் மனுஷன் கிடையாது. அல்லாஹ் வல்லமை படைத்தவன். ஒருத்தர் கேட்கிறார் அதே. அதனால அவரை அல்லாவை அவரு இவருன்னு பேச மாட்டோம், அவங்க இவங்கன்னு பேச மாட்டோம். அல்லாவே அவன் இவன் இந்த ஒரு சொல்லுதான் இருக்குது. அவள்னு சொன்னா பெண்ணாய் போயிடும். அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். நபிமார்களை, தூதர்மார்களை அவங்கன்னு சொல்லுவோம். நீங்க மனிதரை கடவுளாக்கிய பழக்கப்பட்ட மக்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் இவர் கடவுள் சொல்றாருன்னு நீங்க சொல்லுவீங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு பயம். கடவுள் மனுஷனா இருந்தனா, நீ மனுஷனா பார்த்து பல வீட்டாருக்கு நான் என்ன செய்ய? நான் கடவுளை பெரிய இடத்துல வச்சிருக்கேன், வல்லமை பொருந்திய இடத்துல. நீ ஒன்ன மாதிரியே நினைக்கிற, நான் பரிசுத்தமான இடத்துல வச்சிருக்கேன். நீ அதனால உனக்கு வேற, நீ அதை ஒரு பொருளை பிடித்து தொங்குறவன் நீ எப்படி நினைப்ப? அதை கவனத்துல வச்சுக்கிறோம். என்னடா ஆன்மீக அறிவுன்னு போட்டிருக்கிற? ஆன்மீக அறிவு நீ முதல்ல புரிஞ்சுக்க. உனக்கு ஆன்மீக இறைவனே அவர் இவர் நாங்க சொல்ல முடியாது. அவன் அதற்கு அப்பாற்பட்டவன், சர்வ வல்லமை படைத்தவன். இதுதான் இறைவன். இறைவன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கான். அவன் இவன் தான் சொல்ல முடியும். அவன் இவன் தான் சொல்றான். தமிழ் உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரெண்டாவது என்னன்னு கேட்டனா, அவர் இவருன்னு நீ கடவுளை அவன் இவன் சொல்கிறாய், மனிதரை அவர், மனிதனை அவங்க இவங்க தான் சொல்ல முடியும். நீ மனிதரை கடவுள்னு சொல்லு. கடவுளை சொல்றாரு, வைக்கிறாரு, சாப்பிட்டாரு, பால் குடிச்சாரு நீ சொல்லு. உனக்கு அது உவப்பானது, நெருக்கமானது. எனக்கு அப்படி கிடையாது. இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், அவன் தேவையில்லாதவன், அவன் இவன் தான் நாங்க சொல்லுவோம். அப்படிதான் எங்களுக்கு இருக்கு, சரியா? நீ அவர் இவருன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அது அவர் உண்டையில் சேர்த்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தேன். அப்பொழுது அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அதாவது இந்த யூதாஸ் என்ன சொல்றாருன்னா, உனக்கு உன் பாஷையில சொல்லாமலே சொல்லிடுறான், நான் அவரை போய் முத்தம் கொடுத்தவன நீ பிடிச்சிக்கோ. கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஓடி போக முயற்சி பண்ணியிருக்காரு. தட்டார்னு பிடிச்சி இழுத்துட்டானோ. லூக்கால 14:44-46 இப்போ முயற்சி பண்ணி தானே ஒளிஞ்சு கிடக்காரு. ஏங்க, ஒளிஞ்சு கிடந்தவங்களை தானே காட்டி கொடுப்பாங்க முதல்ல. உனக்கு பேசிக் அறிவு உங்களுக்கு இருந்தா நல்ல கேட்டுக்க. ஒருத்தரை தேடுறாங்க, கண்ணில் விளக்கணையை வச்சு அல்லடை போட்டு தேடுறாங்க. தேடக்கூடிய ஒரு ஆளு அர்த்தம் என்ன? ஒளிந்து கிடக்குறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பைசாவை ஆசை வார்த்தை காட்டினதும் பைசாக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்ததும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காரு. மாட்டி தப்பிச்சு போய் பிடிபடச்சல கூட முறைச்சிட்டு போனாரு. ஏகமாய் முறைத்து விட்டு போனாருன்னெலாம் பைபிள் வசனம் இருக்கு. சிரிச்ச முகத்தோட பாண்டி தானே. நான் சிலுவையை சுமக்க வந்தவன், இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு, நான் சாவ போகிறேன்னு கத்திட்டு போனா என்ன ஆகும்? நம்மளும் ஆஹா சாவை கூட நேசிச்சாருன்னு சொல்லலாம். பெரிய சாவை நேசிக்கலையே, கரடி அழுது இருக்கிறார் என்பதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் அடுத்து அவரை பிடிச்சி சிலுவையில் அவர் என்ன செஞ்சுட்டாரு? சுமந்து கொண்டு போய் வரும்படி தோல்ல சிலுவையை போட்டு சுமரு. அவரை துன்புறுத்தப்பட்டது. நீங்க அதை கூட சட்டமாக்கிருக்கீங்க. உங்களுக்கு அது சட்டமே இல்லை, அது தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு போய் வரும்படி அவர் அது மேல் வைத்தார்கள். அவர் திரளான கூட்ட ஜனங்களும் அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரிகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அவரை தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க சிலுவையை போட்டு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்.
அவர் அழுது புலம்பிட்டு போறாரு, வீரமா போகல. 23வது அதிகாரம் 26, 27 காப்பாத்திருக்கலாம்ல கெட்டவர்கிட்ட இருந்து. டபால்னு வந்து எவ்வளவு ஆற்றல் இருக்கு உங்க இயேசுநாதருக்கு. செத்தவனை உயிர்ப்பிச்சிருவாரு. ரவுடியை அழிஞ்சு போனா அழிய போகுது. ஏன் ஓடி ஒழியணும்? ஏன் சிலுவையை சுமக்கணும்? ஏன் அழுவணும்? சரி, சிலுவையை சுமக்கச்சிலே தாங்குற சக்தி இருக்கணும்ல. மக்களே உங்களுக்காக சுமக்கிறேன், எனக்கு என்ன, இது ஒரு தீக்குச்சி மாதிரி அப்படின்ட்டு போகலாம்ல. கண்ணீர் எதுக்கு அழுவணும்? அப்போ சந்தேகம் தானே. அப்போ மனுஷரோட தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரோய பாசையில் கொல்கத்தா கொல்கத்தா என்று இங்க கல்கட்டா மாதிரி வருது, கபல் ஸ்தலம் என்று என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது தெரியல. அழுதுகிட்டே போயிருக்கிறார். ஆக மொத்தம் யவ்வான்ல 19:17 ஒரு பாசையை சொல்லி கத்தி எபிரோய பாசையில கத்திட்டு போயிருக்காரு. ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஏன்னா அர்த்தம் போடல. என்ன கத்துவாங்க? வேதனையில காப்பாத்துங்கன்னு தாங்குவாங்க. அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரே நின்றார். அதாவது ஏற்கனவே சிலுவையில இன்னொருத்தர் அரைஞ்சிருக்கீங்க. மத்தேயுல 27வது அதிகாரம் 39-44 இன்னொருத்தரையும் சிலுவையில அறையப்பட்டிருக்கு. ஆமா, இதே மாதிரி அவர் 2-3 பேரை அறையப்பட்டிருக்கார்கள். மார்க் 15:32 அதாவது நான் நம்பரை சொல்லிட்டேன். இதுல வேற ஒரு நபரையும் சிலுவையில் அறைந்ததாக சொல்லப்படுது. அவரும் ஒருவேளை உங்களுக்கு தியாகம் பண்ண வந்தாரான்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தியாகம் பண்ண இயேசு வந்தார், இன்னொருத்தரை பிடிச்சி அரைஞ்சிருக்கானோ அந்த யூதாஸ் கூட்டம். 1ஆம் மணி வேளையில் இருந்து கத்தினார். மார்க் 15ல வந்து 15வது அதிகாரம் 26 3 மணி நேரத்துல என்ன செஞ்சிருக்காரு? அறையப்பட்டார். அவர் வந்து கத்திருக்காரு. இது மார்க்ல வந்திருக்கு. அடுத்து அதை பார்த்துக்கணும். அடுத்து இன்னொரு இடத்துலயும் வருது. இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னா, அவரை வந்து பஸ்காவுக்கு ஆயத்தினாலும் ஏறக்குறைய, அதாவது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்களாம். 6 மணி நேரமா இருந்தது. அந்த இடத்துல அவர் யூதர்களை நோக்கி உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். எல்லாரும் சிலுவையில் அரைங்கன்னு சொல்லி. இவர் வந்து அறையாதீங்கன்னு சொல்லி அழுது நிற்கிறார். உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று. வேற ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில அறையும்படி அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தான். அவர் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். வரமாட்டேன்னு நிற்கிறாரு. பிடித்துட்டு கொண்டு போட்டாங்க. யோவான்ல 14, 15, 16 அதாவது சிலுவையில அறையிறதுக்கு இழுத்துட்டு போறாங்க. அவரை ஒப்பு கொடுக்க தரன்னு. அவரா என்ன செய்யல, நான் ஒரு மாவீரன், தூக்கு மேடை, எனக்கு பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவார். இந்த சதாம் ஹுசேன்லாம் வந்து இந்த முகமூடி போறதுல அதை எடுத்துருவார். நான் அஞ்ச மாட்டேன், சாவ போறேன், அப்படி கூட அவர் சொல்லல. என்னத்த சொல்ல, அப்படி சொல்லலைன்னு அவர் தானே சொல்றாரு. ஏங்க, ஒருத்தன் உயிர் தியாகம் பண்ணணும்னா அந்த உயிர் தியாகத்தை வெளிப்படையா காட்டிடுவாங்க. நான் தியாகம் பண்ண, அவர் தியாகம் பண்ணல. அதை வந்து நீங்க கவனிக்கணும். அப்புறம் மத்தேயுல 27வது அதிகாரத்துல 45, 46 அந்த பூமி எங்கும் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபஸ்தான், ஏற்கனவே இது முதல்ல சொல்லியாச்சு, மிகுந்த சப்தம் விட்டு கூப்பிட்டார், தேவனே தேவனே என்னை நீ கைவிட்டீர். இதற்கு அர்த்தமாம். மத்தேயுல 27வது அதிகாரம் 45, 46 ஐயோ கடவுளே என்னை கைவிட்டுட்டீரேன்னு சொல்லி அழுது புலம்பி கடைசி நேரத்துல உதவி கேட்டிருக்காரு. 6ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரத்திலும் பூமி எங்கும் அந்த நகரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி மார்க்குல வந்து 15, 33, 34 அதுல ஏலி ஏலி லாமா சபக்தானி சப்தமிட்டார், தேவனை என்னை கைவிட்டீர்னு சொல்லி 2 மத்தேயுல வந்திருக்கு, மார்க்குலயும் வந்திருக்கு. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு இதுல 3 மணி, ஒரு இதுல 6 மணி இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது லூக்கால 23 அதிகாரத்துல வந்து 44, 46 என்ன வந்திருக்குன்னு கேட்டா, அதுல திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழித்து, இயேசு பிதாவை உம்முடைய கைகளால் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன், மகா சப்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி லூக்கால இருக்கு. எப்படி பாருங்க, முரண்பாட பாருங்க. லூக்கால 1, மத்தேயுல 1, மார்க்குல 1. அங்க என்ன இருக்குன்னா 6 மணி 9 மணிக்கு அவர் வந்து அறையப்பட்டாரு. இயேசு தந்தை 3 அதிகாரத்துல வருது. 3 அதிகாரத்துல வெவ்வேறு சொல்லாக என்ன செய்யுது, வருகிறது. இதுதான் வந்து அவர் இறந்த சம்பவம். அவர் விருப்பப்பட்டு என்ன செய்யல, இறந்து போவல்ல என்று அதுல வந்து சொல்றாரு. அடுத்து இது ஒரு செய்தி. பிறப்பை பொறுத்த வரைக்கும் தாவீது என்பவரின் மகன் சாலமோன் வழியில் இயேசு ஜனமானார் என்று மத்தேயுல வந்து 1வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுது. அப்படி ஒரு செய்தி சொல்லுது. அவர் பிறப்பை பாருங்க, பிறப்பு கூட சந்தேகம். லூக்கா தாவீது என்பவரின் மகன் நாத்தாம் வழியில் இயேசு பிறந்தார். லூக்கா 3வது அதிகாரம் 31 அதாவது மத்தேயுல 1 சொல்லுது, லூக்கால 1 சொல்லுது. இயேசுநாதருடைய பிறப்பை வந்து 2 சுவிசேஷத்துல மாத்தி மாத்தி சொல்லுது, ஒரே மாதிரி சொல்ல மாட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய மகான் என்று போற்றுறீங்க, உங்களுடைய அந்த இதுல வந்து குழப்பம் இப்படி சொல்லுகிறது. அப்புறம் வந்து ஏகானிய சாலத்தில் வழியில் இயேசு தோன்றினார் என்றும், மத்தேயு நேரி என்பவரின் மகன் தோன்றினார் என்றும், வழியில் இயேசு பிறந்தார் என்று கூறுகிறது. மத்தேயுல 1வது அதிகாரம் 12, லூக்கால 3வது அதிகாரம் 27,
மத்தேயுல 1வது அதிகாரம் 7ல் ஒன்று சொல்லுது, மத்தேயு 1வது அதிகாரம் 12ல் ஒன்று சொல்லுது, லூக்கால 3வது அதிகாரம் 31ல் சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றிலையும் இயேசு பிறப்பை பத்தி என்ன சொல்லுது? ஒன்னுக்கு முரணாக மாற்றி மாற்றி சொல்லுகிறது. தலைமுறையும் மாத்துகிறது, அப்பனுடைய பேரையே மாத்துது. இந்த ஒரு பக்கம் வந்து தாவீது என்பவரின் மகன் சாலமன் சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறது? தாவீது என்பவரின் மகன் நாத்தான் வழியில் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஏகோனிய மகன் பரம்பரையில் வந்தார் இயேசு. அதாவது ஏகோனியா என்ற ஒரு பரம்பரையில் தோன்றினார் என்று அது ஒன்று சொல்லுது. அப்போ 3 சொல்லப்படுது. இப்படி மாறி மாறி சொல்லப்படுது. அதிகாரத்தை உங்களுக்கு என்ன செய்யிட்டேன்? பாயிண்டோட வச்சிருக்கிறேன். 66:17 ஏசாயால என்ன சொல்லுதுன்னா, ஏசாயால தங்களை தாங்களே பரிசுத்த பள்ளி கொள்கிறவர்களும் தோப்புகளில் நடுவில் தங்களை தாங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்கிறவர்களும் பன்றி இறைச்சையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடவர்கள் சங்கரிக்கப்படுபவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இவங்க வந்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க சாவக்கூடியவங்க, அசுத்தவாதிகள் என்று சொல்லப்படுது. நீங்க பன்றிகறியை கிறிஸ்துவ நாட்டில் நல்லா ருசிச்சு திம்பிங்க, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பல பேர் இந்த பிலிப்பைன்ஸ்லாம் உங்க கிறிஸ்துவ நாடு தான், பன்றிகறியை நீங்க ஏகமா ரசிச்சு சாப்பிடுவீங்க. இதுல வந்து நிறைய கேள்வி இருக்கு உங்களுக்கு. அது கேட்டால் நீங்க அதுக்கு சொல்ல போறதில்ல, திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்போம். உங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னு இந்த ஜென்மத்துல வராது போல இருக்கு. அப்புறம் அந்த ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து செல்வார்கள், பிற அவர்கள் தம் விக்கிரங்களை தொழுது கொள்வார்கள், ஆனால் அனைத்து ஜனங்களையும் கர்த்தர் அழிப்பார். நல்ல கவனமா கேளுங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் சிறப்பான தோற்றத்திற்கு வந்து ஜனங்களை ஒருவர் பின்தொடர்ந்து செல்வார்கள், பிறகு அவர்கள் விக்கிரங்களை தொழுது கொள்வார்கள், அனைத்து ஜனங்களையும் கர்த்தர் அழிப்பார். இது ஏசாயால அதே வசனங்கள்ல வருது. அந்த பன்றிகள், எலிகள் மற்றும் அழுக்கானவற்றின் இறைச்சியை உண்கிறார்கள், ஆனால் அந்த அனைத்து ஜனங்களையும் சேர்த்து அழிக்கப்படுவார்கள். கர்த்தர் இவற்றை கூறினார். 66வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த பன்றி, எலி இறைச்சி, சிலைகளை வணங்கக்கூடியவரை கர்த்தர் அழிப்பார். மோசமா அசுத்தமான மக்கள், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய ஆகமத்துல இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? பன்றி ஏன் ருசிச்சு சாப்பிடுவீங்க, எலியை சாப்பிட்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பிலிப்பைனியெல்லாம் சாப்பிட்றாங்க, நாய், எலி. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன கிடையாது? ஒரு சட்டம் கிடையாது. அடிச்சு நொறுக்குங்கன்னு உங்களுக்கு சட்டம் இருக்கு. 2 சிலைகளை வந்து நல்லா வணங்குறீங்க, மேரி, ஏசுநாதர், வேற ஏதாவது ஒரு சிலை கிடைச்சாலும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பக்கத்துல மெழுகுபத்தியை வைத்து நின்று ஜபிக்கிறங்கிற பேர்ல அவர்கிட்ட தான் நீங்க என்ன செய்றீங்க? பணிவிடை செய்றீங்க, கேட்குறீங்க. காது இருந்தும் செவுடான ஒரு கல்லுகிட்ட போய் கேட்குறீங்க. அங்கே கேட்கக்கூடாது, அதை போட்டு உடச்சி போடுங்க, அசிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு இல்லை, இஸ்ரவேலருக்குத்தான் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஓல்டு டெஸ்டிமெண்ட் என்று சொல்ல போறீங்களா? என்னென்ன பேரெல்லாம் பிதட்டுவாதம்லாம் வச்சிருக்கியோ அவ்வளோத்தையும் உருட்டு வச்சு பதிலுங்கிற பேர்ல அதை கூட நீ சொல்ல மாட்டேன். இதை சொல்ல போறியான்னு தெரியல. இதெல்லாம் நீ மொத்தமாக தானே சேர்த்து வச்சிருக்க, பைபிளுங்கிற பேர்ல 2ஐயும் ஒட்டி வச்சிருக்க, ஓல்டையும் நீவையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்க. பிரிச்சிருப்போம், இது எங்களுக்குள்ளது அல்ல, இது இன்னொருத்தருக்குன்னு சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் இந்த பெரிய கூட்டங்கள்லாம் வந்து உன்னுடைய கூட்டத்துல ஒருத்தவன் கிடக்குறான், அந்த மொடவன், கால் நடக்க முடியாதவன், கண்ணு தெரியாதவன், காது சோடு இல்லாதவனெல்லாம் உங்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய அந்த பிஷப் பாதிரியார் என்ன செய்ய, பாதிரியாருக்கு அப்பன், பாஸ்டர், பாதிரி, இதுக்கு பெரிய ஏமாத்துக்காரரின் தவ புதல்வன் என்ன செய்வாருன்னா, ரோட்ல மாநாடு மாதிரி போட்டு, வெளிநாடா இருந்தா சீட்டிங் கேஸ்ல 420 உள்ள தள்ளிடுவாங்க. இவர் வருவார், கண்ணு தெரியாம இப்படி வந்தவுடனே இப்படி கண்ணில் இப்படி தடவுவார். கண்ணு தெரிந்து விட்டது, உலகம் தெரிந்து விட்டதுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி ஓடோடி போய் பொத்துன்னு விழுந்துருவாரு, எஃபெக்ட் அப்படி விழுந்துருவாரு. கால் நடக்க முடியாம இப்படி வருவார், டக்குன்னு காலை தடவுவார், காணு குணமாயிரும். காதுல வந்து இப்படி சங்குதுற மாதிரி ஏதோ செய்வாருன்னு நினைக்கிறேன், காது கேட்டுரும். ஆனா பார்த்தா நீங்க தான் ஆஸ்பத்திரி நிறைய வச்சிருக்கீங்க, கண் ஆஸ்பத்திரி என்ன, கால் ஆஸ்பத்திரி. பேசாம நீங்க ஆஸ்பத்திரி வைக்கிறத விட்டு இப்படி ஜெபிக்கிற வேலையை செய்யலாமே, ஜெபமாலையை வச்சு உருட்டலாம்ல, இப்படி நிறைய வெண்குஷ்டத்தெல்லாம் இப்படி தடவி குணப்படுத்தலாம்ல. சவால் விடுறியா? கூட்டு வரவா? கிறிஸ்டினே கூட்டு வரேன், உன்னால குணப்படுத்த முடியுமா? உனக்கு திராணி இருந்தனா நீ ஏதாவது சொல்லிடுவேன். சரி, உனக்கு உண்மையான ஆளா இருந்தா நீ அதை செய்வியா? இப்படி ஒரு பித்தலாட்டம் உங்க குரூப்ல நடக்குதா இல்லையா? எங்கள்கிட்ட அப்படி நடந்தா நாங்க பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். உன்னால அப்படி சொல்ல முடியுமா? உங்களால இது பித்தலாட்டம், இது பொய்ன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் சேர்ந்தால் பொய், இப்படி தடவி
இப்படி தர்க்க செய்யறா பொய்ன்னு நாங்கள் சொல்லுவோம் நெஞ்ச நிமித்தி. உனக்கு சொல்றதுக்கு அந்த மன வலிமை இருக்கா? ஏன்னா இதிலே ஊறி போனவன்லாம் பாவம் சில ஏக்கால் இந்த மூடப்பழக்கத்தின் பிதாமகனே நீ தான். அதனால இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இந்த ஒரு மூடப்பழக்கத்துக்கும் பதில் சொல்லி இப்படி கையை தொட்டாரு கை சரியாயிட்டு. அப்போ ஆஸ்பத்திரி எதுக்கு வச்சிருக்க? கிறிஸ்டின் ஆஸ்பத்திரிலாம் இழுத்து மூடிடு. இந்த ஜபமாலையை உருட்டிட்டு இருக்கிறவன் பின்னாடி போய் நின்னுரு. சரி அதையாவது குணப்படுத்துறங்கிற அதுல ஒருத்தன் பேயாட்டம் ஆடுறாங்க பெண்களை எல்லாம் விட்டு. அது எந்த வகை? இப்படி ஒரு டிவி சேனலை போட்டு இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்கிற உன்னோட இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. உன்னுடைய அந்த புற ஆட்டங்களுடைய கேள்விலாம் இருக்கு. அதனால அந்த புற ஆட்டம் கேள்விகளை கேட்டாரு நல்லா இருக்காதுன்னு வச்சிருக்கேன் தனியா. அடுத்த கேள்விகளையும் கேட்பேன். அதற்கெல்லாம் என்ன செய்ய பதிலை தயார்படுத்தி பதிலை சொல்லி அதை லிங்கையாவது போடுங்க. அதையும் செய்ய முடியலைன்னு சொன்னேன்னா சொல்லி இதெல்லாம் செய்ய முடியலைங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கேள்வி மட்டும்தான் நாங்கள் இப்படி உருட்டி பிரட்டி கேட்போம், உல்டா சீதாவா கேள்வி மட்டும் கேட்போம், கெட்ட உள் யாரு, அத்தி யாரு, இப்படி யாரு அப்படின்னு கேள்வி கேட்போம். மனுஷனை என்ன நீங்க கடவுளை அவன் இவன் என்று பேசுகிறாய் இப்படி கேட்போம். இப்படி எங்களுக்கு கேள்விதான் கேட்க தெரியும். அப்புறம் கடவுள் வார்த்தையை தப்பாக உச்சரிக்கிறாய் என்று இப்படி குறை கண்டுபிடிக்கத்தான் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பதிலெலாம் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி ஓப்பன் டிக்ளேர் பண்ணிரு பேசாம. இல்லைன்னா பதிலை போட்டு என்ன செய், அதுக்கு உண்டான கேள்விக்கு பதிலை கரெக்டான முறையில் போடு. அதை செய்யுங்க நீங்கள். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இது ஒரு ட்ரெய்லர். இன்னும் கேள்வி இருக்குது, நிறைய கேள்வி. மொத்தமாக கேட்ட கேள்வியும் கேள்வி மட்டும்தான். கேள்வியை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் கேட்டிருக்கிற கேள்வி இருக்கிறது. அதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் நிச்சயமாக உங்களுக்கு அதையும் ஒரு பதில் அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.